கே.பி. கந்தன் அவங்களோட மகன் புதல்வன் கே.பி. சதீஷ்குமார் சொல்லியிருக்காரு நேத்து மேடையில, அதிமுக காரன் எவனாச்சும் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாச்சும் தப்பு தப்பா போட்டீங்க, நடக்கிறதே வேற. நானும் பல உண்மைகள் சொல்ல வேண்டிய தெரிவிப்பது வரும். கூடவே எங்களுக்கு இன்னைக்கு தாவேக்காவோட பலம் இருக்கு, தாவேக்கா நண்பர்களோட பலம் இருக்குன்னாங்க. அங்க தாவேக்காக்காரன் அந்த பக்கம் சிரிச்சிட்டு இருந்தான். யாரா இவன் சும்மா கத்திட்டு கிடக்குறான்னு. அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு சொல்லுவது ஒண்ணுதான். அண்ணா, நீங்க இந்த இயக்கத்துல இருந்தீங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சீங்க. உங்களை எங்க இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுல புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தோட்டத்தில் கார்டனராக இருந்தார்கள். அங்கிருந்து இன்னைக்கு ஐயா வந்து எம்எல்ஏ ஆக்கி 3 முறை எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை கார்பரேட்டர் பண்ண இயக்கம் அதிமுக. இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க இயக்கத்தில் இல்லை. அதனால வந்துட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. இது வந்து புதுசு. இன்னைக்கு நீங்க தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறது. அதனால பழச மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த இயக்கம் என்ன சொன்னீங்களே, இந்த இயக்கம் என்னென்ன பண்ணுச்சு எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா சொன்னேன்னா அப்புறம் அது நடக்கிறதே வேற. சொல்லித்தான் பாருங்க, சொல்லுங்க, வேண்டாங்கிறமா என்ன. எப்படி தோட்டத்துல இருந்து எப்படி எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சிச்சு, அந்த நீங்க வந்த வழிய சொல்லுங்க. ஒரு தாட்டி எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க, அப்புறம் திருப்பி 2021 திருப்பி இப்போ எப்படி புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதனால உங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாங்க? அத்தனை கோடி 1.5 கோடி தொண்டனை வச்சுட்டு அத்தனை பேருக்கு இல்லாம உங்களுக்கு எது கொடுத்தாங்க? நம்பிக்கை தானே, விசுவாசம் தானே, நல்லதா இருப்பாங்கன்னு. நீங்க ஏதோ காரணத்தால இன்னைக்கு விட்டு போயிட்டீங்க, ஓகே, அதெல்லாம் ரைட். ஆனா அதிமுக பத்தியோ தொண்டர்களை பத்தியோ தப்பா எல்லாம் சொன்னா ஏத்துட்டு இருக்க முடியாது. அந்த காலம் வேற. அடிச்சா அடிப்போம், முறிச்சா முறிப்போம். இது அதிமுக தொண்டை. இது தொண்டர்களால் இயக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்காகவே இயக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் என்ன வேற கட்சி வேற தலைவர் மாதிரி கிடையாது. அவன் பையன் பேரன் கொள்ளு பேரனுக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போவோம். கட்சியில் இருக்க எல்லாமே இந்த மக்களுக்காக கொடுத்த இயக்கம் இது. இந்த இயக்கத்தை எப்பவுமே எங்களை மாதிரி தொண்டர்கள் விசுவாசிகள் இந்த இயக்கத்தை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டோம். காலை இன்னைக்கு தோத்துருக்கலாம், செத்து போல, திருப்பி எந்திரிப்போம், நிற்போம், சண்டை செய்வோம், ஜெயிப்போம். அதுதான் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இன்னைக்கு நீங்க வேற கட்சிக்கு போயிருக்கீங்க, போங்க, தப்பெல்லாம் கிடையாது, உங்களுக்கு விதி. ஆனா இயக்கத்தின் தொண்டர்களை இழிவா பேசுறது அவங்கள என்ன அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவர்கள், இந்த இயக்கத்தை அழிக்கணும்னு நினைச்சவன் யாருமே அரசியல்ல பெருசே ஆகல. அதுக்கு வரலாறு இருக்கு, வரலாறு படிச்சு பாருங்கன்னா அப்புறம் நீங்க சொன்னீங்க நான் யாருன்னு காட்டுவேன்னு. நீங்க ஒருத்தர்னா இங்க 1.5 கோடி தொண்டை யாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களையோ விசுவாசிகளையோ ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நமதே.